பிரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப்ஸ் அந்த குழந்தை எப்படி பிரெஸ்டில் லேட்ச் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான். நம்மளே ப்ராப்பரான பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நம்மளால உன குடிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் குழந்தை ப்ராப்பரா கம்ஃபர்டபுளா அந்த பிரெஸ்டோட லேட்ச் ஆனாதான் குழந்தைக்கு ஃபீடிங் பெட்டரா எடுக்க முடியும். நமக்கும் பால் ஊறதுல ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப். செகண்ட் டிப்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கொடுக்கணும். நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அழுதா கொடுத்தா போதும் ஸ்டார்டிங்ல ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டெலிவரி ஆன கொஞ்ச நாட்கள்ல அடிக்கடி ஃபீட் பண்ணாதான் பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் வரும். குறிப்பா சொல்ல போனா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா பிரெஸ்ட் மில்க் நல்லா ஊறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவது எமோஷனலா கனெக்ட் ஆகணும். முதல்ல பேபிக்கு நமக்கு மில்க் வரும். குழந்தை அழுகுது, குழந்தைக்கு சவுண்ட் கேட்கும் போது இது எல்லாத்துலயுமே உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய பிரெஸ்ட் மில்க் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஸ்ட் மில்க் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கலாஜிக்கலா வரலன்னு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வராது.